விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று விஜயதசமியை முன்னிட்டு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் ஆரம்ப கல்வியை துவக்குவதற்காக குவிந்தனர். மேலும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் தங்களது குழந்தைகளை மடியில் அமர வைத்து குழந்தைகளை எழுத்து எழுத வைத்து மகிழ்ச்சியுடன் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வடபெருங்கோவிலுடையான் புரட்டாசி பிரம்மோற்சவம் செப்பு தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நெசவாளர் அணி சார்பில் சுதேசி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. நெசவாளர் அணி மாநில இணை அமைப்பாளர் வஜ்ரவேல் முன்னிலையில் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் காஞ்சிபுரத்தில் உள்ள காதி கிராப்ட் விற்பனை நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு காதி கைத்தறி ஆடையை வாங்கி உள்நாட்டில் தயாரிக்கும் சுதேசி பொருட்களை பயன்படுத்துவது குறித்து கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வேலூர் கோட்டையின் வெளியே உள்ள காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி நிறைவடைந்த மறுதினமான இன்று பார்வை வேட்டை உற்சவமானது நடந்தது. மேலும் இதில் சிவன் அம்பு எய்தும் நிகழ்ச்சியும் மேளதாளங்கள் முழங்க நடந்த நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே மேட்டுப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் விஜயதசமியை முன்னிட்டு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தனர். மேலும் நெல்மணிகளில் ஆ என்ற முதலிடத்தை எழுத வைத்து கல்வியை துவக்கி வைத்தனர். விருதுநகரிலிருந்து 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிவித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள குலசை முத்தாராமன் கோயிலுக்கு வேனில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வேனின் முன்பக்க டயர் வெடித்ததில் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த பக்தர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல் அறிந்த சங்கரன் கோவில் நகராட்சி சேர்மன் கௌசல்யா வெங்கடேஷ் நேரில் பார்வையிட்டு பக்தர்களுக்கு ஆறுதல் கூறி சிகிச்சையை குறித்து கேட்டறிந்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக நேற்று இரவு முதலே சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கினர். இதன் காரணமாக உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த பெண் தலைமை காவலர் பலத்த காயமடைந்தார். மேலும் காயமடைந்த காவலர் சோபா தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கோம்பையன்பட்டி பகுதியில் உள்ள அணைக்குளத்தில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மீன்பிடி திருவிழாவில் வலை, ஊத்தா போன்றவற்றால் கட்லா, ரோகு, விரால், ஜிலேபி போன்ற மீன்களை 30 கிராமங்களில் இருந்து வந்திருந்த 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடும்பங்களுடன் குளத்தில் இறங்கி ஆர்வமுடன் பிடித்துச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஹயக்ரீவர் கோயிலில் விஜயதசமியை முன்னிட்டு கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவதற்காக குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு வித்யாரம்பம் செய்து கல்வியை துவக்கி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு வன்னிகாசுரனை அம்பு எய்து வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் தூய மரியன்னை பள்ளியில் தூய்மை பாரத இயக்கம் மற்றும் தமிழ்நாடு 14வது பெட்டாலியன் சார்பாக தூய்மை பாரத இயக்கம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கண்ணூர் கிராமத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது 5 வயது சிறுவனை வளர்ப்பு நாய் கடித்ததால் பாதிக்கப்பட்ட சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். விஜயதசமியை முன்னிட்டு மதுரையில் உள்ள மழலையர் பள்ளியில் மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகளை முதலாக பள்ளியில் சேர்ப்பதால் அரிசி நெல்மணிகளில் தமிழ் எழுத்தின் முதல் எழுத்தான அகரத்தை எழுத வைத்து குழந்தைகளின் கல்வியை துவக்கி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சொக்கநாதன் புத்தூரில் புரட்டாசி பொங்கலை முன்னிட்டு இருவேறு அம்மன் கோயில்களில் நடைபெற உள்ள பூக்குழி மற்றும் தேரோட்டத்திற்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் காப்பு கட்டிக் கொண்டனர். கடலூர் மத்திய மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கட்சியின் மாவட்ட தலைவர் அருள் பிரகாஷ் தலைமையில் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் இருவார சேவையை முன்னிட்டு இலவச கண்கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அர்ச்சனா ஈஸ்வர் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கண்கண்ணாடி வழங்கினார். கோவையில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோயில்களில் கத்தி போடும் பாரக்கத்தி திருவிழா ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது இரு கைகளிலும் கத்தியால் கீறிக்கொண்டு அம்மனை துதித்து ஆடி பாடி கத்தி போட்டுக் கொள்ளும் நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டிருந்தனர். கோவை மாவட்டம் சித்தாபுத்தூர் ஐயப்பன் கோயிலில் விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பதிவு செய்து உள்ளதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகள் வருகையையொட்டி கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.